கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி 400 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்ட்டு பரப்புரையை ரெடி பண்ணாங்க. ஆனால் உண்மையிலேயே பிஜேபி 240 இடங்களில் ஒத்துமொத்த கூட்டணி 293. இதில் பல்வேறு தொகுதிகளில் அவர்கள் மிகவும் தடுமாறினார்கள். மத்திய பிரதேசம், உத்தராஞ்சல், இமாச்சல், இப்படி டெல்லி ஓரளவுக்கு இப்படி தான் அவர்கள் ஒரு சேவை செய்ய முடிந்தது. ஆனாலும் பீகாரிலும் ஓரளவுக்கு அவர்கள் வெற்றி பெற்றார்கள். கர்நாடகாவில் கூட ஒரு தொகுதி பெற்ற பாஜக இந்த முறை 9 தொகுதிகளை பெற்றது. ராஜஸ்தான்லலாம் 13, 14 தொகுதிகளில் வெற்றி பெற முடிஞ்சது. மத்திய பிரதேசத்தில் தொடர் தோல்வி. இப்படி எல்லா மாநிலங்களும் வழக்கம்போல், குஜராத்திலும் ஒரு இடத்தை இழந்து போயிட்டவங்க. ஆனால் அவர்களுக்கு இழப்பு என்னென்னா யூபியில் தான் மிகப்பெரிய சரிவு. 36 இடங்கள், இவர்கள் 43 இடங்கள், பீமாருமே ஒரு இடம். இந்த சூழ்நிலையில் அந்த கட்சியில் ஏற்கனவே போட்ட வீடியோவில் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக பெரிய கலவரமும் பெரும் சிக்கலும் எழுந்திருக்கிறது. அவர் ஆட்சியை மாற்றப்பட வேண்டும் என்று துணை முதல்வராக இருக்கக்கூடிய டெபுட்டி ஸ்பீக்கர் தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறார். அதனால் அவர் மோடிக்கு ஆதரவு பெற்று தான் இப்பொழுது துணை ஸ்பீக்கர் அதை பேசுகிறார். வேறு ஒரு தலைமை வேண்டும். ஏற்கனவே சின்ஹா போன்றவர்கள் இவர்களெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த காலத்தில் வைக்கப்பட்டது. இப்பொழுது அதை பழிவாங்குவதற்கு யோகி ஆதித்யநாத்தை மாற்ற வேண்டும் என்கிற பஞ்சாயத்து டெல்லியில் யோகி இதோடு எடுத்துடணும்னு சொல்லி மோடியும் திட்டம் போடுறார் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். எல்லா அஃபீஷியலான செய்தி ஏடுகளிலும் இது செய்தியாக வந்திருக்கு. இதுக்கு இடையில் பருவமழை கால சலுகைன்னு உத்தரப்பிரதேச பாஜகவினுடைய பிளவுகளை பயன்படுத்தி அகிலேஷ் யாதவ் ஒரு சூசகமான பதிவை போட்டிருக்கார். அந்த பதிவு மூலமாக அவர் நேற்று சமூக வலைத்தளங்களில் பருவமழை கால சலுகை என்று அந்த சூசகமான ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்கார் அகிலேஷ்னு பார்ப்போம். அகிலேஷ் யாதவ் தனது எக்ஸ் தளப்பக்கத்தில் வெளியிட்டுள்ள பகுதியில் இந்த பருவமழை கால சலுகை, அந்த ஆஃபர், சம்மர் ஆஃபர்னு போடுற மாதிரி இவர் நக்கலாக நையாண்டி பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, பருவ மழை கால சலுகை, நீங்கள் 100 ரூபா 100 தாருங்கள், அரசாங்கத்தை அமைக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். அதில் தனது பதிவில் யாருடைய பெயரையும் அகிலேஷ் குறிப்பிடலை, யாரையுமே சொல்லலை. ஆனாலும் இப்படி சொல்கிறார், நீங்கள் 100 தாருங்கள், அரசாங்கத்தை அமைக்கலாம் அப்படின்னு போட்டு பெயர் குறிப்பிட விரும்பாத சமாஜ்வாடி கட்சி தலைவர் ஒருவர் குறிப்பிடுகையில், இது பாரதிய ஜனதாவை ஒரு மிகப்பெரிய பாஜகவின் முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிரான மனநிலையில் உள்ளவர்கள் அணிமாற விரும்புவர்களுக்கான செய்தி இதுன்னு தெரிவிச்சிட்டாங்க. அதாவது குழப்பத்தை உள்ள ஏற்படுத்தி மீண்டும் குழப்பி அவர்களுக்குள் ஒற்றுமையில் என்ற செய்தியைத்தான் இன்றைக்கு சமாஜ்வாடி இந்த எக்ஸ் தள பதிவின் மூலமாக 100 தாருங்கள், அரசாங்கத்தை அமைக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடந்த 2022ஆம் ஆண்டு யூபியில் சட்டப்பேரவை தேர்தலில் சமாஜ்வாடி 111 இடங்களில் வென்றது. அதே சமயம் சமாஜ்வாடி நாங்கள் 100 அதிருப்தி பாஜக எம்எல்ஏக்களின் ஆதரவை பெறுவோமானால் எங்களால் எளிதாக அரசமைக்க முடியும் என்று ஒரு குறிப்பிட்ட தலைவர் சொல்கிறார். ஏற்கனவே சமாஜ்வாடி 111 இருக்குது, இன்னும் ஒரு 100னா 211 ஆயிரும். அதனால் உத்தரப்பிரதேசத்தில் இந்த பாஜகவில் பிளவு ஏற்பட்டுது. இதனால் யாரெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டு மோடிக்கு ஆதரவாக கொஞ்சம் பேர், யோகிக்கு ஆதரவாக ரெண்டுக்கும் பிடிக்காதவங்கெல்லாம் எங்களுக்கு வாங்க, நான் ஒரு 111 வைத்திருக்கிறேன், நீங்கள் ஒரு 100 கொடுங்க அப்படிங்கிறத போட்டிருக்காரு. இது சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறது விவாத பொருள். இருந்தாலும் கூட இப்போ ஊபி தான் எல்லாமே பிஜேபிக்கு அப்படின்னு சொன்னக்கூடிய அந்த களம் முழுவதுமாக உடைந்து விட்டது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநில பாஜக தலைவரும் கேசவ பிரசாத் மௌரியா, பிரிஜிஸ் இவர்களுக்கு இடம்லாம் பெரிய களம் மிகப்பெரிய அளவில் மோதல் வந்துட்டு. கேசவ பிரசாத் மௌரியாவும் சின்ஹாவும் தான், மனோஜ் சின்ஹாவும் தான் 2017 யோகி யாருன்னு தெரிவதற்கு முன்பே தலைவராக பிரசிடெண்டாக, அதாவது மாநில சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்தஸ்தில் இருந்தாங்க. கடைசியில் ஆர்எஸ்எஸ் லாபி பண்ணி இவர் ஒரு யோகி அந்த கோரக்பூர் மடத்துடைய தலைவராகவும் கோர் ஹிந்துத்துவா இருக்கனால இவரை கொண்டு வச்சுட்டாங்க. அன்னிலிருந்து இவங்களுடைய பகை தொடர்கிறது. இப்பொழுது அவர் முழுமையாக ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து ஜம்ப் ஆகி பிஜேபி
அமித்ஷா மோடியினுடைய ஆதரவாக கேசவ் பிரசாத் மௌரியா மாறிவிட்டார். அவர் நட்டாவை 2 தினங்களுக்கு முன்பு டெல்லியிலே சந்தித்து பேசின பிறகு அவருடைய குரல் தான் யோகிக்கு எதிராக இருக்கிறது. ஆகவே இது மோடியின் குரல் தான் சொல்லப்படுது. இப்போ இந்த சூழ்நிலையில் தான் மௌரியா செவ்வாய்க்கிழமை டெல்லி சென்றது, ஜேபி நட்டாவை சந்தித்தது. பாஜக உத்தரப்பிரதேச துணை முதல்வரே இந்த சந்திப்பு குறித்து எதுவுமே தெரிவிக்கல. இது மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் ஆதித்யநாத், துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கு இடையில் இந்த சுமூகமான ஒரு சூழல் இல்லாதது இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. முதல்வர் ஆதித்யநாத்தினுடைய முதல்வர் பணி பாணின்னு விமர்சிப்பதோடு தங்களின் தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டு கேசவ் பிரசாத் மௌரியா, அது அவர் முக்கியமான ஆள், ஒரு ஓபிசியினுடைய தலைவர், அவர் முதல்வர் கேண்டிடேட்டாக வரக்கூடியவர். இவர்களெல்லாம் இப்பொழுது விமர்சிக்கிறார்கள். அனுப்பிரியா பட்டேல் இவர் மிக கடுமையாக விமர்சிக்கிறார். மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் யோகி ஆதித்யநாத்தை கடுமையாக விமர்சிக்கிறார். முக்கியமான பிஜேபி தலைவர் சௌத்ரி மிக கடுமையாக விமர்சிக்கிறார். நட்டா, மோடி, அமித்ஷா எல்லோருமே விமர்சித்து கொண்டிருக்கிற போது யோகிக்கு இந்த தோல்வி பெரும் செட்பேக்கு. அதனால் யோகியை எப்படியாவது எடுத்துடணும், இதுதான் சரியான களம் அப்படிங்கிறத அமித்ஷா முடிவு செஞ்சிட்டார். அதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக கேசவ் பிரசாத் மௌரியா மட்டுமல்ல அனுப்பிரியா பட்டேல், இந்த மாதிரி துணை முதல்வர், டெப்யூட்டி முதல்வர் இன்னொருத்தர் எல்லாருமே சேர்ந்து இப்போ களம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வில் அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் கண்டிப்பாக தோல்வி வரும். இதை பயன்படுத்தி என்கிட்ட 111 இருக்குது, உங்ககிட்ட ஒரு 100 கொண்டீங்க, நாம் ஒரு புதிய ஆட்சியை, மாநில அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார் அகிலேஷ் யாதவ். இதுதான் இப்போ தற்போது விவகாரம். அவர் ஆட்சி அமைப்பாரா அல்லது ஆட்சியில் உடைவுகள் ஏற்படுமா என்பது சொல்ல முடியாது. ஆட்சி அமைத்தாலும் ஆட்சி அமைக்காவிட்டாலும் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி வலுவான நிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி மிக பெரும் வலுவாக இருக்கின்றது. அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ் வலுவாக இருக்கிறது. தலித் ஓட்டுகள் கடந்த காலங்களைப் போல் அல்ல, அது பிஜேபியை விட்டு இடமாற்றம் செய்யப்பட்டு விட்டது. ஓபிசியினுடைய வாக்களும் இடமாற்றமாகிவிட்டது. அதே போன்று அயோத்தியாவிலே ஃபைசலாபாத்தினுடைய தோல்வி பிஜேபிக்கு மிகப்பெரிய செட்பேக்கு. அதே போன்று வாரணாசியிலே 3 லட்சம் 4 லட்சத்தில் ஜெயிக்கக்கூடிய மோடி ரொம்ப சிரமப்பட்டு 1.5 லட்சம் ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கிறார். ஒருவேளை அவர் அயோத்தியை கணக்கிட்டு ஃபைசலாபாத்தில் நின்றதால் அவிதேஷுடைய தோல்வியை அவர் சந்தித்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலை தான் தேசிய அரசியலில் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துடைய குழப்பத்தை பயன்படுத்தி அகிலேஷ் ஆட்சி அமைப்பாரா அல்லது பிஜேபியை உடைப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க. நன்றி.